நான் வந்து கர்நாடகாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து கர்நாடகாவில் வந்து மார்ச் 22 வந்து பந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால், நிறைய வந்து இந்த கண்டக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவங்கள வந்து மராட்டி லாங்குவேஜ் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கண்டக்டரை வந்து ரொம்ப அசால்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அன்றைக்கி ஃபுல் பந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி நடந்திருக்கு. பெலகாவி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அதான் லாங்குவேஜ் இஷ்யூ இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இதுக்கு வந்து அவங்க வந்து டெப்யூட்டி சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பந்தெல்லாம் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இப்போது ஸ்கூல்லலாம் வந்து காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஆனாலும் வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸில் போட்டிருந்துச்சு. இது வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி லாங்குவேஜ் இஷ்யூ வந்து இந்த மாதிரி அசால்ட் பண்ணுறது வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப. ஏதாவது ப்ரோ கனடா குரூப்ஸ் வந்து நிறைய வந்து கேதர் பண்ணி இந்த பந்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்படுத்துறதுனால சில பேருக்கெல்லாம் வந்து டெய்லி வேஜஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க. வாழ்வாதாரமே வந்து பாதிக்கப்படும். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால ஸ்கூல்ஸு காலேஜஸ் அதெல்லாம் வந்து பந்துனால மூடிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அவங்களும் வந்து மனதளவுலாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இப்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொட்டஸ்ட்டு அப்புறம் பந்து அப்படின்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொருட்கள்லாம் வந்து எரிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. வண்டி கடையெல்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் உடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பொருட்கள் நாசமாகறதை மட்டும் இல்லாமல் அவங்களோட மன உளைச்சலுக்கும் இது ஆளாக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே. அதனால் வந்து நம்ம வந்து ஒரே நாட்டில் பல ஸ்டேட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதை லாங்குவேஜஸ் வந்து ஹிந்தி அப்படிங்கிறத கற்றுக்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி வந்து வேறு ஏதோ ஸ்டேட்டில் வந்து லாங்குவேஜ் இஷ்யூ வந்தது. இப்போ லாங்குவேஜ் வந்து இஷ்யூ வருது அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டில் அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுகிறவங்க தான் இருக்கணும், மற்ற ஸ்டேட்காரங்களாம் இருக்கிறது சிரமம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகிறதுங்கிறதே ரொம்ப வந்து சிரமமாயிடும். இந்த கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கில் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு சரியாக பார்த்து நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுறது நல்லது. இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம்னா அது வந்து எழுதுறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியலை, அப்புறம் வந்து படிக்கிறதுக்கும் தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் ஸ்போக்கன்லையாவது அட்லீஸ்ட் தெரியணும். அப்போ கம்யூனிகேஷன் இருந்தாலாவது நம்ம வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணோம்னா கம்யூனிகேஷனில் எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு பொருள்லாம் அனுப்புறது எதாக இருந்தாலும் அதெல்லாம் இங்கிலீஷில் தான் பண்ணுவோம். நம்ம அட்லீஸ்ட் வந்து மற்ற லாங்குவேஜ்காரங்க ஏதாவது இருக்காங்க அந்த நம்ம வந்து பேசும்போது அது வந்து லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அதன் மூலிமா நம்ம பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பந்து முடிஞ்சிட்ருக்கோம். இப்போ நார்மல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சிச்சுவேஷனுங்க. சாட்டர்டேவே சொன்னாங்க, இன்றைக்கி ஆயிடுச்சு டியூஸ்டே. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.